we are very happy to welcome the captain of our ship, Director Gokul அவர்கள். எஜுகேஷன்லயும் சரி சினிமாலையும் சரி நமக்கு மிக சிறந்த விஷயங்களை மட்டுமே கொடுத்துட்டு இருக்கிற எங்களோட ப்ரொடியூசர் டாக்டர் ஐசரி கே கணேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கடைசியாக எங்கள் தலைவன் ஆர்ஜே பாலாஜி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தேங்க்யூ. நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நிறைவா இருந்தது அந்த ஒரு ட்ரெய்லர் பார்க்கவே. ஏன்னா எந்த ஒரு வேலையுமே வந்து அது சிறப்பான வேலை தான். அவங்க இல்லைன்னா அந்த சைக்கிள் ஏதோ ஒன்று வந்து அந்த லிங்க் பிரேக் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. அதை நம்ம கொண்டாடணும். இந்த இடத்துல நம்ம வந்து அந்த ஸோ தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் வந்து முன்னோடி அப்படிங்கிற லிஸ்ட்ல டாப் லிஸ்ட்ல இருக்கிற ஒருத்தர். ஸோ கண்டிப்பாக அவரோட வார்த்தைகளும் நமக்கு வந்து ரொம்ப எனர்ஜி கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு நாங்கள் வந்து நம்புகிறோம். பேசினார்னா நம்மலாம் வந்து கண்டிப்பாக வந்து பேசுவேன் அந்த மாதிரி தான். ஏன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அவரை. அதை தாண்டி அவர் வந்தாருன்னா அந்த ஸ்டேஜே வந்து களை கட்டும். இப்போ கட்ட போகுது பாருங்க. எங்களோட அண்ணன், எங்களுக்கு ரொம்ப மிகவும் பிடித்த தலைவன், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 4-5 சொல்லட்டுமாண்ணா, ரோபோ சங்கர் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். வந்திருக்கக்கூடிய பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். மேடையில் இருக்க எல்லாருக்குமே வணக்கம். ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த தயாரிப்பாளருக்கு நன்றி. அண்ட் ஆர்ஜே பாலாஜி ப்ரோ, நான் வந்து அவரை விஜயும் கூப்பிடுவேன், என்னை வந்து அவரை அஜித்துன்னு கூப்பிடுவார். ஹாய் விஜய் படி. அப்படியா? அதை சொல்கிறேன். வரேன். எனக்கு வந்து லாஸ்ட் 1 இயராக வந்து கொஞ்சம் சிக்காக வந்து எந்த படமும் நடிக்கலை. அதுக்கப்புறம் இந்த 2024 எனக்கு ஒரு பெரிய மீண்டும் ஒரு பாலகுமாராவை கொடுத்த எங்களுடைய வாத்தியார், நான் போய் செல்லமாக வாத்தியார் தான் கூப்பிடுவேன். ஏன்னா என்னுடைய உடல் மொழியை மாற்றினவர் அவர் தான். அதுக்கு முன்னாடிலாம் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இருந்து அந்த பாலகுமாரில் தான் என்னுடைய உடல் மொழியை மாற்றினவர். ஸோ அவருடைய வாய்ஸ் வந்து இங்கே பேசணும் அப்படின்னு ரொம்ப தடவை சொல்லிக்கிட்டே இருந்தார். எப்படின்னா ஷார்ட் வச்சா நம்ம வந்து ஒரு ரியாக்ஷன்னா 9 ரியாக்ஷன் கொடுப்பேன் நான். அவர் வந்து அப்படி மானிட்டரில் உட்காந்துருப்பார். ஷங்கர் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் ஷங்கர், ஏன்னா பக்கத்தில் சத்யராஜ் சார்லாம் இருக்காங்க. ஷங்கர் எல்லாரும் ஃப்ரேமில் இருக்காங்க, ஃபோக்கஸ் ஃபுல்லாக உங்கள் மேலே வருது. ஷங்கர் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுனா 64 எக்ஸ்பிரஷன் கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன் ஷங்கர்? ஏன்னா ஷங்கர் உங்களுக்கான ஃப்ரேம் வரும், அப்போ நீங்கள் வால்யூம் ஏற்றிக்கலாம் ஷங்கர் அப்படிம்பாரு. ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுத்த எங்களுடைய வாத்தியார். நான் எப்பயுமே அவர்கிட்ட சொல்கிறது ஒன்று தான், நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடம் நமக்கு சரியாக தெரியலை அப்படின்னா நம்ம எதை சர்ச் பண்ணுவோம்? கரெக்டான இடத்துக்கு போய் சேரணும்னா கூகுளில் சர்ச் பண்ணுவோம். அதே மாதிரி ஆக்டிங்கில் நம்ம ஒரு வந்து சரியாக வரல அப்படின்னா நம்ம ஒரு கரெக்டாக ஒரு தேடணும்னா நம்ம வந்து தேட வேண்டிய ஆளுக்கு கூகுளில் சர்ச் பண்ணணும். இது ஒரு நல்ல பஞ்சுன்னு வந்து இப்போ பிளான் பண்ணிட்டு வந்தேன். அதே மாதிரி இந்த மேடையில் இருக்கக்கூடிய அன்பு சகோ விஜய் சேதுபதி சகோ சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. சத்யராஜ் சாரோடைய ஃபஸ்ட்டு காம்பினேஷன் உண்மையிலே அவர் பெரிய லெஜெண்டு. டப்பிங்கில் எவ்வளவோ ஏற்றிருக்கேன், அவர் மாதிரிலாம் நான் பேசியிருக்கேன். பட் எதுவுமே சொல்லாமல் அவ்வளோ ஜாலியாக கூலாக அவரோட வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் திஸ் மூவி இன் 25th January. Everybody please watching in theatre. Thank you yours obediently. தேங்க்யூ அண்ணா. ஆக்சுவலி ட்ரூலி இன்ஸ்பைரிங் அண்ணா. நிஜமாவே வந்து நாங்கள் ஒரு வாட்டி உங்களோட வீடியோஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போதும் நினைப்போம், நீங்கள் நிஜமாவே எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க. வீல் ஆல்சோ டேக் கேர் ஆஃப் அவர் ஹெல்த். எங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கீங்க. தேங்க்யூ. அண்ட் அடுத்ததாக நாங்கள் எங்கள் மதிப்புக்குரிய நாங்கள் எல்லாரும் ரொம்ப ரொம்ப அன்போடு அவர் வந்து பேசுவார். ஆனால் வந்து பேசும்போது அதிரடியாக இருக்கும் சில சமயங்கள். இன்றைக்கி எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். தயாரிப்பாளர் திரு கே ராஜன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். ஒரு
சில வார்த்தைன்னா நன்றி வணக்கம்னு இப்போ உட்காந்துடணும். சில வார்த்தைகள் அவ்வளோதான். ஆனால் இங்கே அப்படி உட்கார முடியுமான்னா என்னால் முடியாது. பெரும்பாலும் உட்காரதில்ல. ஆனால் இது என்னுடைய சொந்த கம்பெனி. ஐசரி கணேஷ் ஒரு பல்கலைக்கழக வேந்தரா, மருத்துவக் கல்லூரியுடைய அதிபரா, இன்ஜினியரிங் காலேஜுடைய அதிபரா, வள்ளல் தன்மையில் சிறந்தவரா நாம தெரியும் எல்லாருக்கும். அவங்க அப்பா ஐசரி கதிர்வேலன் என்கிற ஐசரி வேலன். அவனை எனக்கு மட்டும்தான் தெரியும். ஐசரி கணேஷ் பிறந்ததுக்கு அப்புறம் தெரியும். ஐசரி கணேஷ் பிறக்கிறதுக்கு முன்னால 15-20 வருஷமா அவனை நானும் நட்பாகி உறவாகி உயிரானோம். 2 பேரும் உயிர். இப்ப இவரு அப்பா என்னெல்லாம் நினைச்சாரோ அதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவங்க அப்பா ஒரு நர்சரி ஸ்கூல் ஆரம்பிக்கணும், டேய் ஸ்கூல் ஆரம்பிச்சு கொடுறா என்கிட்ட. சரி வாடா பார்க்கலாம். கணேஷ் 14 வயசு கூட வரான். அப்புறம் அந்த இடம் பார்க்கும்போதே எம்எல்ஏ சீட்டு கிடைச்சது அவங்க அப்பாவுக்கு. ஆர்கே நகரில் எம்ஜிஆர் எம்எல்ஏ சீட்டு கொடுத்துட்றாரு. அப்போ எம்எல்ஏ ஆகி அறநிலைத்துறையுடைய துணை அமைச்சரா வந்து ஸ்கூலை மறந்துட்டார். ஆனால் ஐசரி கணேஷ் மறக்கல. அவங்க அப்பா நர்சரி ஸ்கூல் தான் என்கிட்ட கேட்டார். ஏன்னா நான் காமராஜ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்கேன். அப்போ அதை மைண்டில் வச்சு இன்னைக்கு பெரிய ஆலமரம் குறைய ஒரு 12,000-15,000 பேர் ஒர்க் பண்ணி அங்கே வாழறாங்க. அது மட்டும் இல்லை, உறவுகள் மட்டும் இல்லை, நட்புகளில் கூட அவர் செய்கிற உதவிகள் இருக்கு பாருங்க. எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்டவர் ஐசரி வேலன். அந்த எம்ஜிஆருடைய குணத்தை அப்படியே வச்சிருக்கவர் தான் ஐசரி கணேஷ். தெரிஞ்சு செய்யறது கொஞ்சம், தெரியாம செய்யற தன்மைகள் தான். நான் எதுக்கு சொன்னேன்னா, அவங்க அப்பாவுடைய கனவுகளை நனவாக்குறாருன்னு. அவங்க அப்பா ஒரு ப்ரொடியூசர். சத்யராஜ் சாருக்கு தெரியும், அப்பா பழக்கம் அவரோட. ரஜினிகாந்துடைய மாங்குடி மைனர், ரஜினி வில்லன். அதில் ஐசரி கணேஷ் காமெடியன், மெயின் காமெடியன். ஊர்காவலன், அப்படி பலம். கடைசி அவர் பட தயாரிப்பாளர் ஆயிட்டார் ஐசரி வேலன். காணலுக்கு கரையேது, நான் நன்றி சொல்வேன், 2 படம் ப்ரொடியூசர் அவரு. அப்போ அவர் எம்எல்ஏ இருக்கும் போதே 2 படம் எடுத்தார். ஆக அதை தொடர்ந்து அப்பா தொட்ட பணியை தொடர்ந்து இன்னைக்கு வெற்றிகரமாக நடத்துறார். பல வெற்றி படங்கள் தயாரித்தார். கோமாளிகள் பியூட்டிஃபுல் வெற்றி. எல்கேஜி நம்முடைய ஆர்ஜே பாலாஜியோட என் மகன் KR பிரபுவுக்கு டைரக்ஷன் வாய்ப்பு கொடுத்து அந்த எல்கேஜி படம் பெரிய சக்சஸ். அதே போல இப்போ ஆர்ஜே பாலாஜி, அப்புறம் சத்யராஜ் சார் போன்ற எல்லா நடிகர்கள் இருக்கும்போது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி. ஐசரி கணேஷுடைய மனசுக்கும் அவர் செய்கிற வள்ளல் தன்மைக்கும் இந்த படம் மாபெரும் வெற்றியாக வரும். கோகுல் டைரக்டர், மிகச்சிறந்த டைரக்டர். என் அன்பிற்குரிய விஜய் சேதுபதி, இந்த இடத்துல தான் நான் நன்றி சொல்லணும். நான் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் விநியோக சங்க தலைவராக இருக்கேன். இப்போ விநியோகஸ்தர்கள் ப்ரொடியூசரை நல்லா இல்லை, ஒரு குறிப்பிட்ட சிலரை விட நிறைய ப்ரொடியூசர் நல்லா இல்லை, விநியோகஸ்தர்கள் நல்லாவே இல்லை. ஏன்னா முன்னெல்லாம் எம்ஜிஆர் படம் 2.5 லட்சம் 3 லட்சம் தான் என்எஸ்சி. நார்த் ஆர்காட், சவுத் ஆர்காட், செங்கல்பட்டு. எம்ஜிஆர் படமே 3 லட்சம் 4 லட்சம் என்எஸ்சி, 3 ஏரியா. ஆனால் இப்போ அது 30 கோடி 40 கோடி 100 கோடின்னு போகுது. அதனால் இப்போ எங்கள் விநியோகஸ்தர்களை வயசாகிடுச்சு, நோய்வாய்ப்பட்டாங்க, படங்கள் வாங்க முடியல, மருத்துவ செலவு கூட கஷ்டப்படுறாங்க. அது சொல்கிறத எனக்கு ஒன்றும் வைக்கல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. போன முறை நான் தேர்ந்தெடுத்த உடனே ஐசரி கணேஷ் வந்தார் நான் பதவியேற்பு விழாவுக்கு. அப்போ சொன்னேன், மாப்பிள்ள ரொம்ப சிரமத்தில் இருக்கு சங்கம்,
ஏதாவது உதவி பண்ணா மாமா பண்ணும், இல்லை நீ ஏதாவது பண்ணல சொல்லுங்க, ஒரு 5 லட்சம் கொடுன்னு. அப்பவே 5 லட்சம் சங்கத்துக்கு கொடுத்தார். அதுக்கப்புறம் விஜய் சேது எல்லா நடிகர்களுக்கும் ஒரு லெட்டர் எழுதினேன். நம்ம பல படங்களை விநியோகம் பண்ணவங்க இன்னைக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, மருத்துவ செல்ல கூட இல்லாமல் இருக்காங்க, இங்கே நடிகர்கள் கொஞ்சம் உதவி பண்ணணும்னு எழுதினேன். ஒரு லெட்டரை பார்த்துட்டு உடனே ஒரு பிஏ கிட்ட 1 லேக் ஆன்லைன் அனுப்பி வச்சிருக்கான்னு ஒரு 1 லேக் அனுப்பி வச்சேன். அதை நேரில் கேட்டிருந்தா இன்னும் கூட கொடுத்துருப்பாரு. பட் லெட்டர் பார்த்த உடனே கொடுத்தார். தம்பி இது சரியான நன்றி. அது ஐஸ்வரி கணேஷ் பட விழாவில் உங்களுக்கு நன்றி சொல்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மிகப்பெரிய வெற்றியை வேல்ஸ் இன்டர்நேஷனல், வேல்ஸ் நான் இன்னொன்று சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். நீங்கள் எங்கே வேணா பாருங்க, பல கல்லூரிகள் பல நிறுவனங்கள் ஏதோ ஒரு புது பேரில், கடவுள் பேரில், ஜென்ரலாக ஏதோ ஒன்று இருக்கும். ஆனால் என் ஐஸ்வரி கணேஷ் மட்டும் அப்பாவை எதுலையுமே விடுறதில்லை. அவன் பேர் கதிர்வேல். அவன் பேர் கதிர்வேல். ஒரு நாடகத்தில் காமெடி நடிக்கும்போது யூ போ ஐ சரி, நான் சரி என்பதை ஐ சரி யூ போ அப்படின்னு இங்கிலீஷும் தமிழும் கலந்து பேசுவான். அப்போ டனால் தங்கவேலு அதுக்கு தலைமை தாங்கினார். அவர் குலுங்கி குலுங்கி சிரிச்சு மேடை ஏறும்போது, இந்த தம்பி இனி கதிர்வேலை இல்லை ஐசரி வேலைன்னு டனால் தங்கவேல் தான் அந்த ஐசரி வேலைன்னு வச்சார். அந்த பேரை ஐஸ்வரி கணேஷ் வச்சுக்கிட்டான். இப்போ ஐஸ்வரி சர்வேஸ்வரன் அவன் பேரனுக்கு ஐஸ்வரி சர்வேஸ்வர். அந்த ஐஸ்வரி என்பது தொடருது. அதை விட அவங்க அப்பா எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சாப்பிடணும்னு எம்ஜிஆர் போர் நினைச்சாரு. அதை இன்னைக்கு இந்த பிள்ளை அப்பா வழியில் தர்மத்தை அப்படி செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே தந்தை வழியில் பாருங்க, வேல்ஸ் இன்டர்நேஷனல் அப்பா ஐஸ்வரி வேலன், வேல்ஸ் இன்டர்நேஷனல் எந்த நிறுவனம் எடுத்தாலும் சரி அப்பா பேர் இல்லாமல் துவங்குறதில்ல. ஆகவே எல்லோருக்கும் வழிகாட்டியாக தாய் தந்தையை மறக்காதீர்கள், தாய் தந்தையை விட தெய்வங்கள் இல்லை என்பதை சொல்லி இந்த சிங்கப்பூர் சலூன் மிகப்பெரிய வெற்றியை பெற்று இது மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாகவும் பல்லாயிரம் தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை தரக்கூடிய ஒரு பெரிய நிறுவனமாகவும் வேல் நிறுவனம் தொடர வேண்டும் என வாழ்த்தி, என்னுடைய மாப்பிள்ளை என்னுடைய ஐஸ்வரி வேலனின் மகன் நீடூழி வாழ்க, வாழ்த்த வந்திருக்கிற நீங்களும் நீடூழி வாழ்க. வணக்கம், நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சாமானியர்கள்லாம் படம் எடுத்து வெளியிடக்கூடிய சூழ்நிலை இப்போ இல்லை. கொஞ்சம் வலிமையானவர்கள் தான் இன்றைக்கி பண்ண முடிகின்ற ஒரு வியாபார சூழலில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் சினிமாவில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு தயாரிப்பாளர், முக்கியமான கம்பெனி வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஐஸ்வரி கணேஷ் சார். நிச்சயமாக அவருக்கு இருக்கிற இவ்வளோ பிஸ்னஸ் டைவர்ஷன்லாம் தாண்டி வந்து சினிமாவுக்கு வந்து இவ்வளோ தூரம் அவர் வந்து இவ்வளோ படங்கள் இவ்வளவு கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாருன்னா அது காரணம் அந்த சினிமா மேலே அவருக்கு இருக்கிற அந்த லவ் அண்ட் பேஷன். அதனால் அவருக்கு வந்து கண்டிப்பாக சினிமா துறையின் மொத்த சார்பாக எல்லாத்தையும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை, சினிமாவில் ஏராளமான தொழிலாளர்களுக்கான வருஷ கணக்கில் கோடிக்கணக்கான ரூபாய்களை வந்து நன்கொடையாக கொடுத்து, காலேஜில் சீட் கொடுத்து, ட்ரீட்மெண்ட் கொடுத்து, இந்த மாதிரி பல்வேறு உதவிகளை செஞ்சிட்ருக்கார் தொழிலாளர் அமைப்புக்கு. அவருக்கு எல்லா விதத்துலையும் மொத்த இண்டஸ்ட்ரி சார்பாக அந்த நன்றியை தெரிவித்து அவருடைய நல்ல மனசுக்கு இந்த படம் வெற்றியிடன்னு அவர் வாழ்த்துறேன். கூடவே இருக்கிற அஸ்வின் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னா ஒரே விஷயம் தான் தோணுச்சு. டைரக்டர் ஆடியன்ஸ் பார்த்து கேட்குறாரு, இதுக்கு தானே ஆசைப்பட்டீங்கன்னு. அந்த மாதிரி இருந்துச்சு சார். கண்டிப்பாக நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு அந்த எக்ஸைட்மெண்ட்டோடு அந்த படத்துக்குள்ளே வர்ற மாதிரி ஒரு ட்ரெய்லராக இருந்துச்சு. நிச்சயமாக கோகுல் மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி டைரக்டர், ரொம்ப பிளான்டாக பண்ணக்கூடிய டைரக்டர்ஸ்லாம் வந்து பெரிய வெற்றியை கொடுத்தவங்க சினிமாவில் இன்னும் பெரிய இடத்த தொடரணும்னு என்னுடைய ஆசை. அதே போல் வந்து இன்றைக்கி இந்த படத்தில் சிங்கப்பூர் செல்வம் சொன்ன சாதாரணமாக சொல்லணுன்னு என்ன மயிரே பூச்சின்னு ஈஸியாக சொல்லிடுவோம், போனதுக்கப்புறம் தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டம்னு. அந்த மாதிரி வந்து இந்த இவ்வளோ ஒரு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இன்றைக்கி அசம்பிள் ஆகிற ஆர்டிஸ்ட் இவ்வளோ பேர் பார்த்தோம்னா இது யார் பண்ண முடியும்? ஐஸ்வரி கணேஷ் சார் மேலே ஒரு ப்ரொடியூசர் தான் இப்படி பண்ண முடியும். இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் காஸ்டிங், இவ்வளோ பெரிய காம்பினேஷன் எவ்வளோ நடந்திருக்கும் அப்படின்றது. அதே மாதிரி இன்றைக்கி வந்து இந்த ரிலீஸ்க்கு வந்து இந்த மாதிரி அருமையான டேட்டில் கொண்டு வர்றது கூட ஒரு ப்ரொடியூசரோட கெப்பாசிட்டியில் தான் அந்த படம் ரிலீஸ் ஆகுது. அதனால் நிச்சயமாக அந்த படம் வெற்றி பெறக்கான எல்லா விஷயமும் இந்த படத்தில் இருக்குது. சத்யராஜ் சார் நம்ம தமிழ் சினிமா கிடைத்த ஒரு பொக்கிஷம். அவர் வந்து சாமி கும்பிட்றதுல என்ன கூட சினிமாவை தெய்வமாக கும்பிடுறாரு. அதனால தான் வந்து இன்னும் அந்த பேஷன் காலில் வந்தோன்னு கேட்டேன், என்ன சார் மேக்கப்போட வந்திருக்கீங்கன்னு. இல்லை அதுக்கப்புறம் நிறைய ப்ரொமோஷன் ஒர்க்கு சார், வெளியெல்லாம் போகிறோன்னாரு. இதுதான் வந்து ஒரு இன்வால்மெண்ட் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து இன்றைக்கி இருக்கிற தலைமுறை அவரை பார்த்து நம்ம கண்டிப்பாக கற்றுக்கணும்.
ஒரு படத்தில் நடிச்சுட்டா அந்த படத்தை நடித்து முடிச்சதோடு இல்லாமல் எப்படி போகிறதுன்ற ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவுடைய ஹீரோக்கான இலக்கணத்தை எல்லாம் உடைச்சிட்டாரு வந்து விஜய் சேதுபதி அவர்கள். அவருடைய எளிமை பண்பில் வந்து அவ்வளோ தூரம் உயர்ந்திருக்காரு. இன்றைக்கி அவங்கவுங்க படத்துக்கு ப்ரொமோஷனுக்கே போராடி கூட்டிகிட்டு வர நிலமையில வந்து இன்னொரு படம் ப்ரொமோஷனுக்கு ஹீரோக்காகவோ டைரக்டருக்காகவோ இங்கே வந்து அவருடைய இவ்வளோ ஒரு பிஸி ஷெட்யூலில் வந்து இங்கே வந்து கோர்றதுன்றது வந்து கண்டிப்பாக வந்து மொத்த இண்டஸ்ட்ரி சார்பாக தயாரிப்பாளர் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம் சார். நிச்சயமாக வந்து இந்த பண்பு உங்களை வந்து இன்னும் மேலும் 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 இன்னும் உயர்த்தி கொண்டே போகும். அந்த வந்து ஒரே விஷயம் சார், நான் வந்து இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். விஜயகாந்த் சாரை பற்றி எல்லாரும் சொல்லும்போது முதல்ல நடிகர் அப்படின்றதெல்லாம் தாண்டி நல்ல மனுஷன் ஒரு விஷயம் வந்துகிட்டே இருக்கும் அவரை பற்றி. அதுதான் கடைசி வரைக்கும் அவரை இந்த இறுதி ஊர்வலம் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துச்சு. அந்த மாதிரி விஜய் சேதுபதி அப்படின்னா நல்ல மனுஷன்ற ஒரு பேர் வந்துகிட்டே இருக்குது சார். அது வாழ்க்கையில் உங்களுக்கு கூடவே வந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் இன்னும் ஜெயிச்சுட்டே இருக்கணும் சார். நிச்சயமாக வந்து அந்த விஜயகாந்த் சாரோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு உருவத் தோற்றத்திலையும் பிஹேவியர்லையும் உங்களுடைய நல்ல குணத்திலையும் இன்னும் மேலும் மேலும் வளரணும். இது போன்ற நிறைய விழாக்களுக்கு நீங்கள் வரணும். அதே மாதிரி தமிழ் சினிமாவில் அதிகமாக கெஸ்ட் ரோல் பண்ணி கொடுத்தவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா சோஃபார் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சார் தான் இருப்பார். அவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, யாரு கேட்டும் நோன்னு சொல்கிறது இல்லை. அதுக்காக எல்லாருடைய சார்பில் இந்த இடத்துல நன்றி தெரிவித்து ஆர்ஜே பாலாஜி அவர்கள் நிச்சயமாக வந்து விவேக் சார் வந்து ஒரு ஹியூமராக சொன்ன விஷயத்த கொஞ்சோண்டு சீரியஸாக சொல்லுவார் பாலாஜி. அது ரொம்ப அழகாக இருக்கும். அது வந்து அவர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 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 ஆர்ஜேவிலிருந்து மேலே முன்னுக்கு வர்ற ஒருத்தர் வந்து மேலும் மேலும் ஆதரிக்க வேண்டிய நம்மளோட கடமை. அவர் வந்து எதை செஞ்சாலும் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுறேன். நான் வந்து மேட்ச் சும்மா பார்த்த கூட நான் பாட்டு குடி பாப்பான்னு கத்த ஆரம்பிச்சிடுறேன். அந்த மாதிரி வந்து ஒரு கிரிக்கெட் கமெண்ட்ரி வரைக்கும் நம்மளை இன்ஸ்பயர் பண்ணுறாரு. கண்டிப்பாக வந்து ஆர்ஜே பாலாஜியோட வெற்றி ஒரு சாமானியனுடைய வெற்றியாக இருக்கும். மொத்த டீம் அன்புக்குரிய சுகுமார், விவேக், மெர்லின், இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு ரோபோ சார், விஜய் சார் எல்லாருமே வந்து தம்பி ஹரிஷ் எல்லாரும் வந்து இந்த படத்தில் பெருசாக ஜெயிக்கணும். இந்த படம் வந்து பெரிய வெற்றி அடைஞ்சு இந்த மாதிரி ஒரு மீடியம் ஒரு எபோ மீடியம் பட்ஜெட் படமாக இருக்கிறது. இந்த மாதிரி ஆர்டிஸ்டுக்குள்ள படங்கள் பெரிய வெற்றி அடையும் போது தான் சினிமாவுக்கான வெற்றி அது மாறும். எல்லாரும் வெற்றி பெறும் என்று வாழ்த்துக்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார். அடுத்ததாக ஒரு மிக நாங்கள் எல்லாரும் உங்களை அவ்வளோ ரசிச்சிருக்கோம் படத்தில். இந்த ட்ரெய்லரில் அவ்வளோ நாங்கள் வந்து ரசித்தோம். அவர் அந்த ஜீன்ஸி அந்த ஓவர் கொட்டி போட்டு அப்படி நடந்து வரும்போது வேற மாதிரி இருந்தார். அண்ட் அவர் கிஷன் கிட்ட கேட்குற, என்னப்பா நீ இப்படி பண்ணனா எப்படிப்பா அப்படின்ற மாதிரி பேசுறாரு சார். நீங்கள் வந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் நாங்கள் வேற யாருமே பார்க்க முடியாது சார். அந்த மாதிரி ஒரு பிரசன்ஸ். சத்யராஜ் சார் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஹாய் ப்ரோ. நானும் ஆர்ஜே பாலாஜி ஒருத்தர் ப்ரோன்னு தான் கூப்பிட்டுருக்கோம். ஏன்னா அப்போத்தான் நம்ம யூத்தோட மிங்கிள் ஆக முடியும். முதல்ல கொஞ்சம் யோசிச்சாரு. நான் ஹாய் ப்ரோ அப்படின்னு அவர் என்ன திருப்பி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த மாதிரி ஒரு யூத்தான டீம். நம்ம ராஜன் சார் பேசும்போது சொன்னார், புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அன்புக்கு பாத்திரமானவர் ஐஸ்வரி வேலன் அவர்கள். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு, இந்த ஐஸ்வரிங்கிறது எப்படி வந்தது எனக்கு தெரியல. கணேஷ் சார்கிட்டயே கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு கரெக்டாக ராஜன் சார் சொல்லிட்டாரு, ஐசரி நான் சரியானவன் இல்லையா. ஐஸ்வரி கணேசன் அவர்கள் வந்து ஐஸ்வரினா அவர் சரியான மனிதர் அப்படின்னு தான் அர்த்தம். சரியான மனிதனுக்கு உதாரணம் வந்து நிறையா உதவி செய்கிறது. அது உங்கள் அப்பா கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்குவீங்க. அவர் இருந்த இடம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கிட்ட. அதனால வந்து அந்த வள்ளல் குணம் உங்ககிட்ட இருக்கிறதுல அரிசியுமே இல்லை. வாழ்த்துக்கள். நான் இந்த 45 வருஷமா சினிமாவில் இருக்கிறதுக்கு காரணம் இந்த சிங்கப்பூர் சலூனுடைய முக்கியத்துவம் என்னன்னு எனக்கு தான் தெரியும். சிகை அலங்காரம் இதை வச்சுட்டு தான் 45 வருஷமா வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேன். ஏன்னா ஒரு ஹேர் ஸ்டைல் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில் அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். ஒரு பிக்கு எவ்வளோ வேலை செய்யுது அப்படின்னு வந்து எனக்கு தான் தெரியும். ஒரு சின்ன ஹேர் ஸ்டைல் சேஞ்சினால வந்து அந்த முகத்தினுடைய ஸ்டைல் அப்படியே மாறிடும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பத்தில் இருந்தப்போ ஒரு ஹேர் ஸ்டைல் இருப்பார். சோஷியல் பிக்சருக்கு வந்தோம்னா அப்படியே மாறி இருக்கும். அதே மாதிரி ரஜினி சார் எடுத்துக்கங்க, ராஜாதி ராஜாலேருந்து ஒரு ஹேர் ஸ்டைல் மாறும். விஜயகாந்த் சாருக்கு அதே மாதிரி தான். அம்மன் கோயில் கடக்கால பீரியடில் ஒரு ஹேர் ஸ்டைல் இருப்பார். அதுக்கப்புறம் வேற ஒரு ஹேர் ஸ்டைல் வரும்போது அந்த லுக்கே டோட்டலாக மாறிச்சு. ராஜாதி ராஜாலே பின்னாடி விஜயகாந்த் சார் வந்து ஒரு ஹேர் ஸ்டைலை மாற்றும் போது அந்த லுக்கே அப்படியே மாறிச்சு. அதனால வந்து அவ்வளோ முக்கியமான விஷயம் இந்த சிகை அலங்காரம். அதை பேச வச்சு படம் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். என்றைக்குமே ஒரு ஹீரோவுக்கு வந்து வெற்றிகள் வர வர சினிமாவில் வந்து அதை இன்னும் கொஞ்சம் பட்ஜெட்டை மேலே ஏற்றுனா தான் அந்த ஹீரோவை வந்து வேறொரு தளத்துக்கு கொண்டு போக முடியும். அதனால தான் வந்து அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ப்ரோ ஆர்ஜே பாலாஜி பொறுத்த வரைக்கும் எல்கேஜி பண்ணார், அம்மன் மூக்குத்தி அம்மன், அப்புறம் வீட்டில் விசேஷம், ரன் பேபி ரன்,
அப்போ இப்போ வந்து இந்த படம், இந்த சிங்கப்பூர் சலூன் வந்து நிச்சயமா இதுக்கு முன்னாடி அவர் பண்ண பட்ஜெட்டை விட அப்படி மேலே கொண்டு போகிற படம். ஏன்னா கிளைமேக்ஸில் வந்து அவ்வளவு கிராஃபிக்ஸ் ஒர்க் இருக்குது. இந்த கிராஃபிக்ஸ் ஒர்க்கை வந்து ஒரு டைரக்டர் வந்து கற்பனை பண்ணி சொல்லிடலாம், இப்படி சார் அப்படி சார் அப்படி சார் இப்படி சார்னு சொல்லிடலாம். ஆனால் அந்த சிஜி ஒர்க் பிரமாதமாக வர்றதுக்கு வந்து முக்கியமான காரணம் பணம். அது ப்ரொடியூசர்கிட்ட தான் இருக்குது. அவர் வந்து இந்த ஹீரோக்கு இவ்வளோதான் செலவு பண்ணலாம் அப்படின்னு எல்லா ப்ரொடியூசர் ஒன்று மைண்டில் வச்சுருப்பாங்க. அதை தாண்டி செலவு பண்ணால் இந்த படம் ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை அந்த கதை உருவாக்குறது மூலமாக தான் அந்த தயாரிப்பாளர் வந்து செலவு பண்ணுவாங்க. அப்படி இந்த படம் வந்து ஒரு ஒரு பிரம்மாண்டத்தில் கிராண்டியரில் வந்து ஆர்ஜே பாலாஜியை வந்து நிச்சயமாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடும். அதனால் வந்து இனிமே சினிமாவில் வந்து இந்த சவுண்டு இதெல்லாம் டெவலப் ஆனதுக்கப்புறம் நம்ம வாயிலேயே வண்டியை ஓட்டிகிட்டு இருக்க முடியாது, வாயிலேயே வடை சுட முடியாது, கொஞ்சம் பெரிய விஷயங்களை காட்டினாத்தான் முடியும். அப்படி இந்த படம் வந்து ஆர்ஜே பாலாஜிக்கு அமைஞ்சிருக்குது. இங்கே கூட நடித்தவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியாக செட்டில் வந்து நம்ம கலாய்ச்சி பேசுனதுக்கு அளவே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஜாலியான டீம். அப்கோர்ஸ் சுகுமார் சார் நம்பித்தான் இந்த விக்கையை நான் வச்சேன் படத்தில். டைரக்டரையும் சுகுமார் சாரையும் வச்சு, சார் இது தெரியுமில்ல சார், தெரியாமல் பார்த்துங்க சார் விக்கு மாதிரி. ஏன்னா இப்படி ஒரு விக்கு செய்கிறது ஈஸி. இந்த படத்தில் பாருங்கள், நடுவில் வந்து டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். அது கொஞ்சம் ஏமாந்தா வந்து அந்த நெட்டு எல்லாம் ஒட்டுனா தெரிஞ்சிடும். அது சுகுமார் சார் கையில் தான் இருக்குது. அந்த கேரண்டி சுகுமார் சார் கொடுத்தனால தான் தைரியமாக அந்த விக்கையை வைக்க முடிஞ்சது. அது பர்டிகுலராக இருந்தார் டைரக்டர், இப்படித்தான் வேணும் அப்படின்னு. நான் இதுக்கு முன்னாடி நிறைய கவுண்டமணி அண்ணன் கூட, தம்பி வெடுவேலி கூட, நம்ம தலைவர் மணிவண்ணன் கூட எல்லாம் சேர்ந்து காமெடி பண்ணியிருக்கேன். பட் நானே தனியாக கொத்தையாக ஒரு காமெடி பண்ணி நடிச்சதுன்னா அது இந்த படமாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு இன்டர்வல் சீன் வந்து திருவிளையாடல் நாகேஷ் சார் மாதிரி, ஐயோ தனியாக புலம்ப விட்டானே அப்படிங்கிற அளவுக்கு நம்மளே பேசி நடிக்கிற மாதிரி ஒரு சீன். அதை வந்து தைரியமாக எனக்கு இப்படி ஒரு கேரக்டர் கொடுத்த டைரக்டர் கோகுல் சாருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எல்லா விஷயமே வந்து டைரக்டர்கிட்ட இருந்து அப்ரூவல் வந்தால் தான் முடியும். நம்ம ஒரு டயலாக் எழுதி கொடுக்குறாங்க, தகுடங்கண்ணே தகுடு அப்படிங்கிற டைரக்டர் வந்து இல்லை சார் 2 தடவை சொல்ல வேண்டாம் சார், ஒரு தடவை சொன்னால் போதும் சார் அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 7-8 கோடி ரூபா போயிருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு மார்க்கெட் வருது இல்லையா. அந்த ஒரு சின்ன விஷயம் டைரக்டர்கிட்ட இருந்து ஒரு சின்ன அப்ரூவல் கிடைப்பதன் மூலமாக தான் ஒரு நடிகர் வந்து எங்கேயோ போக முடியும். அப்படி பல இடத்துலேருந்து நான் வந்து என்னை விட மூத்தவர்கள்கிட்டையும் எடுத்துக்குவேன், என்னை விட இளையவர்கள்கிட்டையும் எடுத்துக்குவேன். உண்மையிலேயே நான் கதாநாயகனாக நடிச்சிருந்தப்ப என்னை கெஸ்ட் ரோல் கேட்கல வந்து நான் ரொம்ப யோசிப்பேன். கஷ்டப்பட்டு ஹீரோ ஆகிருக்கிறோம், வில்லனாக நடிச்சு இப்போ போய் கெஸ்ட் ரோல் பண்ணோம், ஒரு கேரக்டர் பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த ஹீரோ இடத்தை தக்க வைக்காமல் விட்டுருவோம் அப்படின்னு ஒரு பயம் இருந்தது. இப்போ கேரக்டர் ரோல் நடிக்கலையும் கூட ஒரு கெஸ்ட் ரோலுக்கு வர்றதுனா வந்து ரொம்ப யோசிப்பேன். அதுக்கு எனக்கு ஒரு தைரியத்தை உதாரணமாக எனக்கு ஒரு தைரியத்தை கொண்டு வந்து கொடுத்தது வந்து விஜய் சேதுபதி தான். அவருக்கு அந்த மக்கள் செல்வன் அப்படிங்கிற பொருத்தம் ரொம்ப ரொம்ப பொருத்தம். அவர் வந்து அந்த அளவுக்கு வந்து எவ்வளோ பேர் ரசிகர்கள் வந்தாலும் சளைக்காமல் அவங்களோட ஃபோட்டோ எடுத்து முத்தம் கொடுத்து, அதைத்தானே ரசிகர்கள் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாங்க இல்லைங்களா. நமக்கு வந்து அவங்க பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கி கிட்டத்தட்ட சொல்ல போனால் நம்மளுக்கு சோறு போடுறவங்க ரசிகர்கள் தான். அவங்க மேலே தோள் மேலே கை போட்டு ஒரு சளைக்காமல் நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா மாதிரி ஒவ்வொரு நடிகர்கள்கிட்டையும் கேட்க வேண்டியது, இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் நடிகர்களே. அப்படி ஆசைப்பட்டு வந்ததுக்கப்புறம் அதில் என்ன சலிப்பு இருக்கக்கூடாது. தலைவர் புரட்சி தலைவர் அதானே, எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் உள்ளே போய் கட்டி பிடிச்சி அவங்ககிட்ட பேசி வெளியில் வந்து வரல. அந்த மாதிரி ஒரு நல்ல பண்பு. இந்த படத்தில் தயாரிப்பு நிர்வாகியாக நடித்த விக்கியை பற்றி நான் சொல்லணும். இன்னைக்கு எங்கே போனாலும் என்னுடைய அன்பு நண்பர் விஜயகாந்தை பற்றி பேசல, அந்த வானத்தை போல மனம் படைச்ச நல்லவனே அப்படிங்கிற ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது எல்லாத்துக்கும். அந்த பாட்டு வந்து அவர் விக்கியோட அப்பா அவங்க தயாரித்து சின்ன கவுண்டர் படத்தில் வந்த பாட்டு. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் அவர் விஜயகாந்த் சாருக்கு நிலைச்சு நிற்குது. அது மாதிரி அனைவருமே வந்து ஒரு நடிகராக இருக்கலாம், சம்பாதிக்கலாம், ஆனால் வந்து ஒரு நல்ல மனிதனாக வாழ வேண்டும். இந்த சிங்கப்பூர் சலூன் வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட நான் முதல் படத்தில் நடித்த மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா எனக்கு இன்னொரு கதவு திறக்கப்படும், ஒரு காமெடி ஆக்டர் அப்படிங்கிற ஒரு கதவை திறக்கப்படும். எப்படி மனோரமா ஆட்சி வந்து காமெடியாக நடிச்சிட்டு இருந்து கீழே சின்ன கவுண்டர் மாதிரி படங்கள் வந்ததுக்கப்புறம், சின்ன தம்பி மாதிரி படங்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு குணச்சித்திர நடிகை அப்படிங்கிற ஒரு கதவை திறக்கப்பட்டதில்லை. ஒரு நடிகனுக்கு எப்பவுமே கதவுகள் திறக்கப்படணும். அது மாதிரி ஒரு சத்யராஜ்னா ஒரு கட்டப்பா அப்படிங்கிற ஒரு கதவை திறக்கப்படுது.
இந்த படத்தில் வந்த சக்கரபாணிங்கிற கேரக்டர்னால இன்னொரு கதவு திறக்கப்படும். அந்த கதவை திறந்தது காரணமானவர் நம்ம இயக்குனர் கோகுல் தான். அவருக்கு என்னுடைய நன்றி சொல்லிக்கிறேன். நம்ம 2 பேரும் மிமிக்ரி வேற எங்கேயாச்சும் வச்சுக்கலாம், நிறையா பேர் பேசணும். எல்லாருமே புரட்சி தலைவருடைய துப்பாக்கி சூட்டுக்கு அப்புறம் வர வாய்ஸில் தான் பேசுவாங்க. நானும் ரோபோ சங்கர் தான் அவருடைய பழைய ஒரிஜினல் வாய்ஸில் பேசுவோம். அந்த காம்படிஷன் எங்களுக்குள்ள நடந்துக்கிட்டே இருக்கு. என்னை நம்பாமல் கெட்டவர்கள் நிறைய உண்டு, நம்பி கெட்டவர்கள் இன்று வரை இல்லை. ஓகேங்களா? பலமில்லாத மாடு, உட முடியாத கலப்பை, அதிகாரம் இல்லாத பறவை, இவைகளை என்றுமே நாங்கள் விரும்புவதில்லை. ஓகே தானே? சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ. அப்படியே ஒரு லவ் யூ சொல்லிக்கிறேன் சார். லவ் யூ சார். ஓகே, ஸோ அடுத்ததாக இல்லை கிஷன் ஒன்றும் பண்ணல சார், தம்பி சார். ஓகே, ஸோ அடுத்ததாக முக்கியமான 2 பேர் நம்ம கூப்பிட போகிறோம். முதலாவதாக எங்களோட டான்ஸ் மாஸ்டர் திரு பூபதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஆர் கோரியோகிராஃபர் சார். நம்ம டைரக்டருக்கே டஃப் கொடுப்பாரு போல இருக்கே தாடி. So, and we have another very special guest, தலைவாசல் விஜய் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். Please join us on stage, sir. நான் பார்த்தேனே அவரை. Okay, let's wait for him. Yeah. Okay. So, sir வாங்க sir, please. லேட்டாக வந்ததுக்கு என்னை மன்னிக்கவும். போய் ஹேர் கட் பண்ணலான்னு சிங்கப்பூர் சலூன் போனால் அந்த ஓனர் இங்கே வந்திருக்காருன்னு சொன்னாங்க. இளைய தளபதி விஜய் மாதிரி கட் பண்ண சொன்னால் தலைவாசல் விஜய் மாதிரி கட் பண்ணி விட்டாரு. ஸோ ஐ ஆம் த ஒன்லி டோட்டலி கிராப்ட் அப் ஹேர் மேன் இன் திஸ் ஹோல் டயஸ் ஐ திங்க். சத்யராஜ் சார், ஸோ தேங்க்யூ வெரி மச் அண்ட் சாரி ஃபார் கம்மிங் லேட். டிராஃபிக்கில் கொஞ்சம் மாட்டிக்கணுமா? யா, தேங்க்யூ சார், தேங்க்யூ. அண்ட் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு, நடிப்பு பயங்கரமா இருக்கும். அது ஒரு பெக்யூலரான ஒரு கேரக்டருங்க. அவர் பார்த்தாலே இந்த கேரக்டர் ஏதோ நம்ம பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். செம்ம வெயிட்டேஜ் கொடுத்துருவாரு. ஸ்டேஜ்லயும் அப்படிதான், அதே வெயிட்டேஜ் கிடைக்கும். ஜான் விஜய் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கும். Baga, thank you very much. Good morning. எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எஜுகேஷனலிஸ்ட் அண்ட் ப்ரொடியூசர் ஐஸ்வரி கணேஷ் சாருக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் ஆர்ஜே பாலாஜியை பற்றி சொல்லணுன்னா, ஐ வாஸ் இன் ரேடியோ அண்ட் வெரி ட்ரெண்டி ஆர்ஜே ஐவ் எவர் சீன் டில் டுடே இஸ். அவர் சொல்கிற அந்த டண்டனாக எனக்கு வரவே வராது, பட் ஐ ரெகுலர்லி லிசன் டு ஹிஸ் ஷோ. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சினிமாவுலேயும் he is found a new space for himself. ஸோ ஆர்ஜே பாலாஜியோடைய படம் அப்படின்னா எங்கள் அம்மாவும் சரி, என்னுடைய ஒய்ஃபும் சரி, ஆர் பீப்புள் whoever I know, the entertainment அப்படின்னா ஆர்ஜே பாலாஜியோடைய படம் போய் உட்காந்து பார்க்கலாம், ஜாலியாக இருக்கும். இட்ஸ் ஃபன் அண்ட் இட்ஸ் காட் அ மெசேஜ் ஆல்சோ அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக இஸ் ப்ரெசென்டிங் himself on screen. And thank you very much for giving me this opportunity. அது மட்டும் இல்லாமல் நம்ம டைரக்டர் சார், அவர் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் கூட சிங்கப்பூர் சலூனில் தான் ஹேர் கட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் ஐ திங்க் ஆஃப்டர் வாட்சிங் சிங்கப்பூர் சலூன் படம் பார்த்ததுக்கப்புறம் இந்த பார்பர் அப்படின்ற ஒரு இது மாறி ஹேர் ஸ்டைலிஸ்ட் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இந்த ஸ்டைலிஸ்ட்டை கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஸ்டைலாக இந்த படம் இருக்குது. அண்ட் அவங்களுக்கு ஒரு நியூ இமேஜ் கொடுத்த எங்கள் டைரக்டருக்கு தேங்க்ஸ். அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்ஸ் லாட். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட முதல் மேடை. தேங்க்ஸ் ஃபார் கமிங் ஃபார் ஆல். அண்ட் கோகுல் சாரை பற்றி ஒரு விஷயந்தான், அவரோட ரவுத்திரம் தவிர மற்ற எல்லா படமும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆஸ் அ டான்ஸராகவும் அசிஸ்டண்ட்டாகவும் எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னை சர்ச் பண்ணி அழகாக பிக் பண்ணி இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு மிகப்பெரிய தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங் சார். அண்ட்
இட்ஸ் நாட் அபவுட் த சலூன் அந்த விஷயத்தெல்லாம் தாண்டி இதில் நிறைய விஷயங்களை உள்ள இன்சர்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவ்வளோ விஷயத்தையும் எப்படா இதுக்குள்ளே கொண்டு வராரு. ஏன்னா நரேட் பண்ணும்போதே அப்படி இருந்தது. அண்ட் தென் டான்ஸ் வந்து ஒரு 4 சாங் உள்ளே வச்சோம், அதை பண்ணணும் அப்படி இல்லாமல் அவர் எழுதும்போது மூமெண்ட் மட்டும்தான் எழுதலை, மற்ற எல்லாத்தையும் கிளியராக எழுதி வச்சிருந்தாரு. அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. ஆனால் இட்ஸ் எல்லா கொரியோகிராஃபருக்கும் இப்படி ஒரு படம் கிடைக்கிறது மிகப்பெரிய பிளஸ்டு. ஸோ ஐ எம் வெரி பிளஸ்ட். அண்ட் ஐஸ்வரி கணேஷ் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங். அண்ட் இப்படி ஒரு டீம் எல்லாரையும் உள்ளே கூப்பிட்டு ஒரு சூப்பராக அசம்பிள் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் டிஓபி சுகுமார் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ணனோட நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் என்ன மாதிரி பிகினருக்குலாம் இப்படி ஒரு விஷுவல்ஸ் எடுத்து கொடுக்கறதுக்கு மிகப்பெரிய தேங்க்யூ சார். அண்ட் விஜய் சேவி சார், தேங்க்யூ ஸோ மச். நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன், லவ் யூ ஸோ மச் சார். அண்ட் ஆர்ஜே பாலாஜி சார், ஒரு விஷயம் ட்ரை பண்ணியிருக்கோம். ஒரு பிகினராக ஒரு கொரியோகிராஃபருக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணி, நான் இப்படி தாண்டா பண்ணுவேன் அப்படின்னு ஒரு தம்பி மாதிரி என்னை பார்த்துட்டு, ஸோ என்ன பண்ண முடியும், என்ன நம்ம ஃப்ரேமில் கொண்டு வர முடியுமோ அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சத்யராஜ் சார், வேற லெவல் சார். அந்த ஒரு வாக்குக்கு பெரிய ஃபேன் ஆகிடுவோம் நாங்கள் எல்லாருமே. ரோபோ சங்கர்ண்ணே வேற லெவல்ண்ணே, தேங்க்யூ ஃபார் ஆல். அண்ட் விவேக் மவின் அவரோட டீம் எல்லாருமே எங்களை ஒரு ட்ரிகர் பண்ணாங்க. அதுதான் இன்னைக்கு நீங்கள் அந்த சாங் பார்த்துருப்பீங்க. அண்ட் ஒன் திங், என்னோட சிங்கப்பூர் சலூன் டீம் அந்த பாய்ஸ் நான் ஒரே வாடி மேடை கூப்பிடணும்னு நினைக்கிறேன். வித் யுவர் பெர்மிஷன் சார், ப்ளீஸ் பாய்ஸ் சீக்கிரம் வாங்கடா, கம் பாஸ். காரு வண்டியில் இருக்கிற இன்ஜின் ஆயில் மாதிரி அதை ஸ்மூத்தாக கொண்டு போய் எல்லாத்தையும் பக்காவாக செயல்பட வைக்கிற அந்த குணச்சித்திர நடிகர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஸ்பேஸ் அவ்வளோ சீக்கிரம் எல்லாரும் ஃபில்அப் பண்ணி டாப்பில் வர முடியாது. அதில் மிக சிறந்த நடிகராக நாங்கள் இன்னைக்கு நாள் வரைக்கும் வந்து பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தர் தான் தலைவாசல் விஜய் அவர்கள் தான். ஒரு சில வார்த்தைகள் பேசுகிறேன் சார். அவ்வளோதான் படத்தை பற்றி பேசுகிறேன். ஐயோ, தேங்க்யூ வெரி மச் கோகுல். எனக்கு இந்த ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் படத்தில் வர்ற மாதிரி ஒரு கதாபாத்திரம். சத்யராஜ் சார், விஜய் சேதுபதி, சிவா சார், ராஜன் சார், எவ்ரி ஒன், ரோபோ சங்கர், thank you very much for for this wonderful occasion. சொன்ன மாதிரி ராஜன் சார் சொன்ன மாதிரி or I don't know, working with Gokul is like எனக்கு வந்து என்னுடைய முதல் படம் தலைவாசலில் வந்து செல்வா கூட பண்ணும்போது எந்த ஒரு ஃபீல் இருந்ததோ கிட்டத்தட்ட அதே ஃபீல் தான். ஹி வில் மேக் யூ ஃபீல் அட் ஹோம். சில விஷயங்கள் வந்து அவருக்கு தேவைப்பட்டது வேணுங்கும்போது அது எப்படி கொண்டு வரணும் ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து தெரிஞ்சு வைத்திருக்கிற ஒரு அற்புதமான ஒரு டைரக்டர். ஸோ எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஜான் விஜய், I mean, we had a lovely time in many films, and not in this film we didn't have a combination. Nevertheless, Sathiraj sir, always an inspiration. And RJ Balaji, அவர் இருந்தார்னா அந்த செட்டில் வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது. And ஐஸ்வரி கணேஷ் சார், I know him apart from films also. A wonderful person who is also encouraging sports அப்படிங்கிற ஒரு முறையில் நிறைய விஷயங்கள் அவரை பற்றி தெரியும். ஸோ இந்த படம் வந்து எனக்குமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புள்ள படம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு தமிழில் வந்து ஒரு பேர் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு படம்னு நினைக்கிறேன். இந்த கதாபாத்திரம் அவர் சொல்லும் போதே எனக்கு வந்து I didn't find it very tough to do this role because குழந்தைங்க என்ன விரும்புகிறாங்களோ அதை வந்து அப்பா அம்மா தான் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து that is there. பட் ஆஃப் லைட் என்ன ஆயிடுச்சு, அப்பா அம்மா என்ன ஆக முடியாமல் ஃபெயிலியர் ஆச்சோ அதெல்லாம் குழந்தை மேலே திணிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் குழந்தைகள் வந்து என்ன பிடிக்குதோ அதை என்கரேஜ் பண்ணி கொண்டு வர்ற ஒரு அப்பாவா என்னை வந்து சாரி, நான் ஐ எம் நாட் டாக்கிங் போஸ்டிங் அபவுட் மை செல்ஃப். இன்னைக்கு என்னை நடிகனா பார்க்கறத விட ஒரு குழந்தைங்க ஒரு மிகப்பெரிய நீச்சல் வீரராக இன்டர்நேஷ்னல் லெவலில் சாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறவுடைய அப்பான்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. அதே மாதிரி கோகுல் இந்த கதை சொல்லும் பொழுது பையன் வந்து இது மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறான். ஹூ வில் சப்போர்ட் ஹிம் அப்படின்னும் பொழுது அதுதான் இந்த படம். ஸோ வி ஹேட் வெரி லவ்லி சீன்ஸ் வித் பாலாஜி, ஃபாதர் அண்ட் சன். எனக்கு அது பண்ணும் பொழுது எனக்கும் என் குழந்தைங்களுக்கும் நடுவில் நடந்த இந்த 15 வருட 20 வருட ஒரு கம்யூனிகேஷன், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதுதான் எனக்கு அங்கே வெளிப்பாடாக நான் பண்ண முடிஞ்சது. அதுவுமே படத்துக்கு வந்து கொஞ்சம் மெருகூட்டுற மாதிரி இருக்கும் வித் கோகுல்ஸ் கரெக்ஷன் அண்ட் கோகுல்ஸ் ஷார்ப்பனிங் ஆஃப் த டயலாக்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். ஸோ தேங்க்யூ வெரி மச் கோகுல் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். அந்த படத்தை எப்படிலாம் ப்ரமோட் பண்ணலாம், எங்கெல்லாம் போகலாம், யார்ட்டெல்லாம் பேசலாம், எங்கே போய் அதை ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுலாம் நிறைய செலவு பண்ணுவாங்க, நிறைய யோசிப்பாங்க.
பட் இந்த ப்ரமோஷனே வந்து நம்ம சொல்ல வர ஒரு விஷயத்துக்கு அது வந்து ஒரு இன்ஸ்பைரிங்காக ஒரு விஷயமா நடக்கணும். அந்த இடத்துல வந்து மற்றவங்களுக்கு நம்ம ஒரு ஹெல்ப்பாக ஒரு விஷயம் பண்ணணும், இல்லை அவங்கள இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த மூமெண்ட். ஸோ சிங்கப்பூர் சலூனோட அந்த டீம், ஒரு சில இந்த சலூன் வச்சிருக்கிறவங்க, அதாவது பாரம்பரியமாக வாழ்க்கையில் நாங்கள் ஒரு பார்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இது. அண்ட் டாக்டர் ஐஸ்வரி கே கணேஷ் அவர்கள், திரு விஜய் சேதுபதி அவர்கள் அண்ட் மேடையில் இருக்கிற அனைத்து எங்களோட ஸ்பெஷல் கெஸ்ட்டும் சேர்ந்து அவங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறோம் இந்த லைட் போர்டை. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான அந்த எக்யூப்மெண்ட்ஸ், அந்த கிட்ஸையும் வந்து நாங்கள் வழங்குகிறோம். ஸோ இது வந்து ஒரு லைட்டாக ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான். ஸோ தே ஆர் கோயிங் டு டூ இட் ஃபார் அ லாட் ஆஃப் பீப்புள். மற்றும் நல்ல மனிதர், எங்களோட மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஐ லவ் யூ. டைம் ஆயிடுச்சு, கட்சியாக என்கிட்ட போய் கொடுத்துட்டாங்க. நான் வந்தது ப்ரொமோஷன் தான். எங்கேருந்து ஆரம்பிக்க தெரியல. முதல்ல நான் படத்தை பற்றி சொல்கிறேன். ட்ரைலர் பார்த்தேன் சார். அந்த டைட்டிலே ரொம்ப நல்லாயிருக்கு. சிங்கப்பூர் சலூன் சவுண்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏதோ புதுசாக ஆரம்பித்த சேனலோட லோகா மாதிரியே இருக்குது சார் உங்கள் படத்தோட டைட்டில். அந்த எஸ்எஸ்ன்னு போட்டுருக்குது. ட்ரெய்லரில் வந்த வசனம், அது கொடுக்குற எனர்ஜி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ட்ரெய்லரே நிறைய பேர் தியேட்டர் கூட்டுறோம் நான் நம்புகிறேன். அப்புறம் பாலாஜி ஸ்க்ரீனில் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. பாலாஜி நானும் ரொம்ப வருஷம் முன்னாடி பிக் எஃப்எம்மில் வந்து பேசிட்டு ஒரு படம் ஸ்க்ரீன் பிளேலாம் பேசிட்டு மொட்டமாவில் உட்காந்து ரொம்ப நேரம் ஒரு மணி நேரம் தம் அடிச்சு பேசிட்டோம். இல்லை ரொம்ப நேரம் நினைக்கிறேன் பேசியிருந்தோம். நான் அங்கேருந்து அவரை இவ்வளோ தூரம் தாண்டி அப்புறம் நான்காடுதலை பார்த்து இங்கே பார்க்க வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரோட வளர்ச்சி, அப்புறம் அவர் பேசுகிற விதம், அவர் தைரியமாக தன்னோட கருத்துக்களை பேசுகிற விதம், இது அத்தனையும் நான் ரொம்ப ரசிக்கிறேன். அவங்க சத்தம் ரொம்ப நல்லா இருக்கு பாலாஜி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நல்லா இருக்கு. அப்புறம் தட்டிடுங்க, இல்லைன்னா கஞ்சத்தனம். ஒருத்தர் பண்ண நல்லதை பேசும்போது சந்தோஷம் பாராட்டிடலாம். ஒன்றும் இல்லை. இந்த கோகுல், ஓகே, கோகுல்னு அந்த டைரக்டர் வந்து நிஜமாகவே ஒரு பெரிய டார்ச்சர். அவரோட வேலை செஞ்சுருக்கீங்க. ஏன்னா ராஜன் சார் வந்தார், யாராவது கான்ட்ரவர்சியாக பேசுவான்னு பார்த்தீங்க, யாருமே பேசலை போல. சரி, நானாவது பேசிட்டு போய்டுறேன். பெரிய டார்ச்சர் தான். அவருக்கு வந்து ஒரு அடமாட்டம் தான் இருப்பார். ஆனால் கூகுள்ஸோட வேலை பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராசஸ் அவர். அது ஒரு எனக்கு அவர் சுமார் மூஞ்சி குமார் வந்து அவர் எப்படி உருவாக்கியிருப்பார் அப்படின்னு அவர் மைண்டில் எப்படி அந்த ப்ராசஸ் நடத்துன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஜுங்காவாக இருக்கட்டும், ஒரு சீனை ஆடியன்ஸ்க்கு இன்னும் எவ்வளோ தூரம் எங்கேஜிங்காக கொடுக்க முடியும்னு யோசிக்கிறதுல பெரிய கில்லாடி அவர். அவரோட வேலை பார்த்த எனக்கு 2 படம் மிக சிறந்த அனுபவம். இது ஒன்றுமே இல்லை. இன்னும் நீங்கள் இன்னும் பெரிய மேஜிக்லாம் பண்ணுவீங்க. நான் அது ரொம்ப நாள் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நான் அவர் ஜுங்கா பண்ணி முடிச்சக்கப்போ சொல்லிட்டு இருப்பேன், இது ஒன்றுமே இல்லை சார், அவரோட பிரெயின் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரி. அது அவர் எங்கேருந்து எந்த சென்ஸ்லேருந்து காமெடி பிடிக்கிறாரு, ஒரு சீன் எப்படி கன்சியூவ் பண்ணுறாரு, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸோ சார், உங்களுக்கு வாழ்த்த வயது இல்லை, வணங்குகிறேன் சார். சத்யராஜ் சார், ஐ லவ் டு ஒர்க் வித் யூ சார். நீங்கள் நான் ரீசெண்டாக தொடர்ந்து உங்களுடைய பழைய படங்கள்லாம் பார்த்துருக்கேன் சார். தெற்கு திருமச்சானாக இருக்கட்டும், அமைதிப்படாக இருக்கட்டும். அப்புறம் நான் வந்து உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம், பெரிய அநியாயம் சார், நான் சொல்லாதீங்க சார். அப்படி நீங்கள் வந்து யுவர் கிரேட்டஸ்ட் ஆக்டர்ஸ். நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன். உங்களோட டைமிங்காக இருக்கட்டும், நீங்கள் ரொமான்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், சண்டை போடுறதா இருக்கட்டும், ஒரு சீனை வந்து நீங்கள் எலிவேட் பண்ணுற விதம் வந்து இட்ஸ் எக்ஸ்ட்ரானரி சார். நான் டப்பிங் தேட்டர் போகும்போது நான் கேட்பேன், நான் சவுண்ட் இன்ஜினியர்ஸ், பழைய சவுண்ட் இன்ஜினியர்ஸ் இருந்தாங்கன்னா கேட்பேன், ஆனால் பழைய ஆக்டர்ஸில் யாருன்னு பிரமாதம்னு உங்கள் பேரை தவறாமல் எல்லாருமே சொல்லலாம். சத்யராஜ் சார் வந்து ஒரு லிப்ஸிங்க்கு கிட்டத்தட்ட 10-20 டயலாக் போட்டு படப்படப்படன்னு ஃபில்லப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை பார்க்குறது வந்து சார், இட்ஸ் டிலைட் டு வாட்ச். உங்களை பார்க்குறது வந்து இட் இஸ் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் இருக்கிற ஸ்க்ரீனில் நீங்களும் கவுண்டமணி சாராக இருக்கட்டும், இல்லை நீங்கள் தனியாக இருக்கிறதா இருக்கட்டும், நடிகனாக இருக்கட்டும், அமைதிப்படியாக இருக்கட்டும், எந்த படம் வேணால் எடுக்கலாம் சார். இட்ஸ் மினிமம் கேரண்டில் சூப்பர் கேரண்டி உங்களை உட்காந்து பார்க்குறது சார். அந்த நான் நிஜமாகவே மனசார, இது மேடைக்காக சொல்லாது, ரொம்ப நாள் மனசார எங்கிறேன்.
உங்களோட வந்து சரிக்கு சமமாக ஒரு படம் பண்ணணும்னு ஆசை சார். சப்போர்ட்டிங் ரோல்லாம் இல்லை சார், எனக்கு அப்படிலாம் இல்லை. அது எனக்கு உங்களோட அருமை எனக்கு தெரியும். நான் ஆஸ் அன் ஆக்டராக நான் ரொம்ப மதிக்கிறேன் உங்களை. எனக்கு உங்களோட அருமையை நான் ரொம்ப கொண்டாடுறேன். எனக்கு உங்களோட சமமாக ஒரு படம் பண்ணணும்னு ஆசை சார். 2 பேரும் அது டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் மாதிரி தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான். யூஆர் கிரேட் அண்ட் யூஆர் ஃபென்டாஸ்டிக். நன்றி. நீங்கள் எங்களோட இன்னும் இருக்கு, ரொம்ப ரொம்ப நன்றி. மற்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பேசின டைம் ஆகிடும். வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி. ஸோ நெக்ஸ்ட்டு நிறைய பேருக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிறதே வந்து ஒரு ஐஸ்ரீ கே கணேஷ் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். சிங்கப்பூர் சலூன் ட்ரெய்லர் லான்ச் வருகை தந்து இங்கே சிறப்பு விருந்தினராக வருகை தந்து பேசி சென்றிருக்கிற அருமை சகோதரர் விஜய் சேதுபதி அவர்களே. விஜய் சார் விட்டாரா? அவர் ஒரு ரெக்வஸ்ட் வச்சார். நான் எப்பவுமே ரெக்வஸ்ட் வச்சாக்கா அதை உடனே கன்சிடர் பண்ணோன்றது என்னுடைய ஆசை. கோகுல் சார், உங்ககிட்ட 2 ஹீரோ சப்ஜெக்ட் இருக்கா? உங்ககிட்ட 10 இருக்குது எனக்கு தெரியும். சத்யராஜ் சார் ரெடின்னா விஜய் சேதுபதி சாரையும் சத்யராஜ் சாரையும் 2 ஹீரோவை போட்டு வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் கோகுல் சாரை டைரக்டராக வச்சு படம் பண்ணிடுவோம். ஓகேவா சார்? பட் சிங்கப்பூர் சலூன் ரிலீஸ் வந்து 25th. அதுக்கு முன்னாடியே கோகுல் சாருடைய அடுத்த படம் ரெடி ஆகிட்டு இருக்கு வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலில். அதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லாரும் எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரி சிங்கப்பூர் சலூன் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸோடு உட்காந்து பார்க்கணுன்னு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா நான் தனியாக நிறைய தடவை பார்த்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். நான் எடுத்த படத்துலேயே இது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னு நான் சொல்லலாம். இந்த படத்தில் என் அருமை சகோதரர் தான் சொல்லுவேன். ஆர்ஜே பாலாஜி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பாலாஜியாக இந்த படத்தில் நடிச்சிருப்பார். நீங்கள் ஆர்ஜே பாலாஜி படம்னு வந்து பார்ப்பீங்க. ஆனால் அவர் உங்களுக்கு வேற மாதிரின்ற மாதிரி அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ரொம்ப அருமையாக நடிச்சிருப்பார். இந்த படம் நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கும். இதில் சத்யராஜ் சார் வந்து கலக்கியிருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். வேறு லெவலில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அந்த அமைதி படை அந்த மாதிரி படங்கள்லாம் எப்படி காமெடி பண்ணியிருப்பாரோ அதை விட இந்த படத்தில் வேறு லெவலில் காமெடி பண்ணியிருக்காரு. இந்த படத்தை ரெட் ஜெயிண்ட் பார்த்து ரொம்ப பிடிச்சி போய் தமிழ்நாடு ஃபுல்லாக ரெட் ஜெயிண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கலைஞர் டிவி சேட்டலைட் வாங்கியிருக்காங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். படம் பிடிக்காமல் அவங்க வாங்க மாட்டாங்க. படம் பிடிச்சி வாங்கியிருக்காங்க. நிச்சயமாக இந்த படம் எல்லாருக்குமே பிடிக்கும். இதில் நடித்த எல்லா நடிகர்களும் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. அவங்கள எல்லாரையும் வந்து பிரமாதமாக டைரக்ட் பண்ணியிருக்காரு கோகுல் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். இந்த குட்டி பசங்க வந்தாங்க, அவங்கெல்லாம் அப்படியே அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக அந்த குட்டி பசங்க, ஃபஸ்ட்டு பாலாஜி, செகண்ட் பாலாஜி, கிஷன் இவங்கெல்லாம் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. லால் சார் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. 2 ஹீரோயின் இருக்காங்க படத்தில். அவங்க ஃப்ளைட்டு மிஸ் ஆகிடுச்சு, அதனால் வர முடியல. நீங்கள் கோகுல் சார் சொன்ன மாதிரி படத்தில் நல்ல கலர்ஃபுல்லாகவும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் வெறும் ஜென்ஸ் மட்டும்தான் இருக்கிற மாதிரி நினச்சிடாதீங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு எல்கேஜி எப்படி இருந்ததோ, ஒரு கோமாளி எப்படி இருந்ததோ, மூக்குத்தி அம்மன் எப்படி இருந்ததோ, அதை விட பிரமாதமாக சிங்கப்பூர் சலூன் அமைய போகுது அப்படின்றதுல எனக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லை. இது நிச்சயமாக நீங்களும் அந்த படத்தை பார்த்துட்டு பாராட்டுவீங்க.
இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்து பேசி அமர்ந்திருக்கிற என்னுடைய அருமை மாமா கே ராஜன் மற்றும் அம்மா கிரியேஷன்ஸுடைய அருமை நண்பர் டி சிவா, என்னுடைய அருமை தம்பி இயக்குனர் ஏஎல் விஜய் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து, இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வந்திருக்கிற எல்லா ப்ரெஸ் பீப்புளுக்கும், மீடியா எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். ஸோ த மொமெண்ட் இஸ் ஹியர். பாஷையில் ஆரம்பித்து எல்லாத்தையும் பண்ணி இப்போ ஆக்டர் வரைக்கும் எல்லா பாலும் 6 தான் தலைவன். எல்லாருக்கும் வணக்கம். சத்தியம் தேட்டரில் ஆடியோ லான்ச் அப்படின்னாலே பேசிகிட்டு இருக்கும்போதே மைக் ஆஃப் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு ஷோ இருக்குது. முதல்ல மேலே வந்திருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ் தேங்க்யூ வந்ததுக்கு. வந்திருக்கிற மீடியாவுக்கு, பத்திரிகை துறை, இன்டர்நெட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் சிங்கப்பூர் சலூன் படம் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் கொஞ்ச நாள் முன்னாடி முடித்தோம். நிறையா சிஜி ஒர்க் இருந்தது. இப்போ ரிலீஸ்க்கு ஜனவரி 25 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஒரு பெரிய ப்ராசஸ் இது. இன்றைக்கி நாளில் இந்த ட்ரெய்லர் லான்ச்சை பெருசாக ஆக்கின என்னோடய ஃப்ரெண்ட், அவரோட நான் நடிச்சிருக்கேன், நிறையா பேசியிருக்கோம், ரொம்ப வருஷமாக தெரியும். விஜய் சேதுபதி டைரக்டர் கோகுலுக்காக வந்தது. டைரக்டர் விஜய் இன்னைக்கு காலையில் நான் அவர்கிட்ட ஃபோனில் பேசும்போது அவரோட ப்ரொமோஷன் இருக்குது அப்படின்னாரு. நான் கூப்பிடல, சும்மா விஷ் பண்ணுறதுக்காக கால் பண்ணேன் அவர் படத்துக்கு. அவர் கே ராஜன் சார், என்னோட முதல் படம் நான் ஹீரோவாக நடித்த படத்தை டைரக்டரோட அப்பா. எனக்கு அவர் மேலே அவ்வளோ மரியாதை இருக்குது. சிவா சார், நான் உங்கள் கம்பெனியில் அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன், நடிச்சிருக்கேன். ஸோ வந்திருந்த இந்த படத்துக்கு வெளில இருந்த பெரிய மனிதர்கள் எல்லாருக்கும் நன்றி. அண்ட் படத்தில் வந்து நடிச்சிருக்கிற எல்லாருக்கும் தனித்தனியாக நன்றி சொல்கிற அளவுக்கு டைம் இல்லை. பட் ஆனால் ஐ ஹேட் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மெமரபிள் டைம் வித் தலைவாசல் விஜய் சார். எங்கள் அப்பாவாக நடிச்சிருப்பார். ஜான் விஜய் சார் ஒரு நிமிஷத்தில் எத்தனை எக்ஸ்பிரஷன்ஸ் ஒரு நடிகரால் கொடுக்க முடியுன்றத பக்கத்தில் இருந்து பார்த்தேன் நான் அவங்கக்கிட்ட. இட் வாஸ் வெரி இன்ஸ்பைரிங். ரோபோ சங்கர், உங்களுக்கு உடம்பு சரியில்லாத போது நீங்கள் நடித்த படம் இது. ஆனால் அதெல்லாம் வந்து படத்தில் தெரியாமல் அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டுக்கு காரணமாக இருந்தவர். அண்ட் இந்த படத்தில் எனக்கு கிடைச்ச ஒரு சகோதரர். அண்ட் தமிழ் சினிமாவில் ஒரு குறிப்பிடத்தக்க யங் ஹீரோவாக உருவாக போகிற கிஷன் தாஸ், ஆல் தி பெஸ்ட். நீங்கள் இந்த படத்தில் நடிக்க ஒரு ஃப்ரெண்டாக நடிக்க ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நீங்கள் அவரே ஹீரோவாக 3 படம் நடிச்சிட்ருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் என்னோடய அம்மாவை நடித்தவங்க. அதுக்கப்புறம் 2 ஹீரோயின் இருக்காங்க. இன்றைக்கி என்னென்னா கிஷன் தாஸோட ஜோடியும் வந்திருக்காங்க, எங்கள் ரோபோ சங்கர் ஜோடியும் வந்திருக்காங்க படத்தில் இருக்கிறவங்க, அகல்யா அண்ட் டாக்டர் ரீனா ப்ரோ. 2 பேருக்கும் நன்றி. ஆனால் எனக்கு 2 பேர் ஜோடியாக நடிச்சிருக்காங்க, 2 பேருமே வரல. என்னோட ஹீரோயினாக வந்து இந்த படத்தில் மீனாட்சி சௌத்ரி அப்படின்ற ஒரே ஒரு படம் நடிச்சிருந்தாங்க அதுக்கு முன்னாடி, கொலைன்னு. அப்போவும் அது ரிலீஸ் ஆகலை. ஸோ அந்த படம் அவங்க முதல் நாள் ஷூட்டிங் வரும்போது, எவ்வளோ பெரிய ஷூட்டிங் ஸ்பாட், சத்யராஜ் சார் இருக்கார், அவர் இருக்கார், இவர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆச்சரியமாக இருந்தாங்க. இப்போது என்னடானா எங்களுக்கு ஆடியோ லான்ச்சுக்கு வரும்போது ப்ரொமோஷனுக்கு அவங்க டைம் இல்லை. ஏன்னா அவங்க வந்து விஜய் சாரோட ஹீரோயினாக நடிச்சிட்ருக்காங்க. ஐ விஷ். ஸோ மீனாட்சி சௌத்ரி, நான் கண்ணு முன்னாடி பார்த்த ஜாவா சுந்தரேசன் நீங்கள் தான். உங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஹாவ் அ கிரேட் கெரியர். நான் ஷீதல் இன்னொரு ஹீரோயின். அது இல்லாமல் இந்த படத்தில் வந்து ப்ரொடியூசர் ஐஸ்வரி கணேஷ் அவர்களின் நட்புக்காக இந்த படத்தில் எங்களுக்கு நடித்து கொடுத்த ஜீவா, அவருக்கு எங்களோட நன்றி. அண்ட் டைரக்டர் கோகுலுக்கும் எனக்கும் ரொம்ப நெருங்கிய நண்பர் டைரக்டர் லோகேஷ். ஸோ அவர் இந்த படத்தில் எங்களுக்காக கெஸ்ட் ரோல் பண்ணார், அவருக்கும் ரொம்ப நன்றி. இது இல்லாமல் ஒரு பெரிய நடிகர் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. நாங்கள் ரிவீல் பண்ணல, படம் பார்த்தா தான் தெரியும். ₹1 காசு வாங்கிக்காமல் அவர் கூட்டு வந்த அசிஸ்டன்ஸுக்கு கூட எங்களை பே பண்ண விடாமல் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அந்த மாபெரும் நடிகருக்கு ரொம்ப நன்றி. ஸோ இதெல்லாம் வந்து படத்தில் வேலை பண்ண ஆர்டிஸ்ட். சுகுமார் சார், ஒரு பெரிய கேமராமேன் நீங்கள். உங்களோட ஒர்க் பண்ணதில் நான் ஸ்க்ரீனில் பார்க்க கொஞ்சம் போன படத்தோடலாம் பார்க்க பெட்டராக தெரிகிற மாதிரி காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் படத்தோட மியூசிக் டைரக்டர்ஸ் விவேக் மவின், 2 பாட்டு தான் உங்கள் கூட நான் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் வந்தாமலை அண்ட் ஒன் மோர் சாங். ஆனால் அவங்களால பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண முடியல. அதை பண்ண ஜாவேத் ரியாஸ், மாநகரம் படத்துக்கு நீங்கள் மியூசிக் பண்ணியிருந்தீங்க. அண்ட் அதுக்கப்புறம் திடீர்னு எங்கே போனீங்கன்னு தெரில. இதுக்கப்புறம் இன்னும் நிறையா படம் பண்ணோம். ஆல் தி பெஸ்ட். டைரக்டர் கோகுல் கூட வேலை பண்ணுறது டார்ச்சர்னு விஜய் சேதுபதி சொன்னார். அதுக்கப்புறம் டைரக்டர் கோகுலே வந்து நான் என் கூட வேலை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னாரு. இது இல்லாமல் வந்து ஆன்லைன்லலாம் வந்து நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம், அவர் என் மூஞ்சிலே குத்தினார், நான் அவர் ஜாடியை பிடிச்சி இழுத்தேன் அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள்லாம் கூட வந்தது. பட் ஆனால் உண்மை என்னென்னா, ஆக்சுவலாக வந்து அது டார்ச்சர் எனக்கு தெரியாது, எனக்கு அப்படி ஃபீல் ஆனதில்லை. ஆனால் ரொம்ப கஷ்டம். இந்த ப்ராசஸாக அவர் எதிர்பார்த்த அந்த ஒரு பேஷனோடு இருக்கிற ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட்டாக ஆகணுன்ற ஒரு கேரக்டராக வரத்துக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நான் வந்து லவுடாக பேசிட்டு நிறைய டயலாகை நம்பி இருக்கிற ஒரு ஆக்டராக தான் நான் வந்து என் படங்களில் எழுதிட்டுருக்கேன். பட் அது இல்லாமல் வேற ஒருத்தராக வரணும் அப்படின்னும் போது
இது எனக்கு ஆரம்பத்தில் ஒரு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இன்ஃபேக்ட் ஒரு ஒரு 2 வாரம் அப்படி தான் இருந்தது. நிறைய டிபேட் பண்ணியிருக்கோம், ஆர்கியூ பண்ணியிருக்கோம். நான் வேணான்னுவேன், அவர் வேணும்னுவார். ஃபைனலாக எங்கள் 2 பேருக்குமே கண்ணுக்கு முன்னாடி இருந்தது இந்த படம் தான். ஏன்னா நிறைய செலவில் நிறைய ஆர்டிஸ்டோட ஒரு பெரிய படமாக உருவாகும் போது என்னால் என்னெல்லாம் பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ ஆர்டிஸ்ட் கிட்ட டேட் வாங்குறதுல ஆரம்பித்து அவங்களோட சம்பளம் பேசுறதுலேருந்து கடைசி நிமிஷம் இப்போ இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு கிரிக்கெட் பிளேயர் அஸ்வினோட நான் ஒரு இன்டர்வியூ ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இங்கே வரேன். ஸோ என்னோட பெஸ்ட்டை நான் கொடுக்கணும் அப்படின்னும் போது அவரோட பெஸ்ட்டை அவர் கொடுக்குறாரு. அதை நம்ம உள்ளே வாங்கினோன்னா இந்த படம் முடியும் போது பெட்டர் ஆக்டராக வெளில தெரியும் அப்படின்னு எப்போ புரிஞ்சுதோ அப்போலேருந்து எங்களுக்குள்ளே வந்து அந்த புரிதல் இருந்தது, படத்துக்காக வேலை பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஜேர்னி கஷ்டமாக இருந்தது, பட் ஆனால் கண்டிப்பாக நல்லா இருந்தது. இன்றைக்கி நான் சிங்கப்பூர் சலூன் முடிச்சுட்டு வேறு ஒரு படம் போய் நடிச்சிட்டேன். அப்போ நான் பெட்டராக நடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் உங்கள் கூட ஒர்க் பண்ணது. ஸோ தேங்க்யூ ஃபார் தேட். ஃபைனலாக வந்து ஐஸ்வரி கணேஷ் அவர்கள் வந்து நான் முதல் வாட்டி எல்கேஜி சொல்லும்போது என்னை எப்படி நம்பினாரோ, எந்த வார்த்தையும் சொல்லாமல் எப்படி அந்த படத்துக்கு இம்மீடியட்டாக ஓகே சொன்னாரோ, இன்னி வரைக்கும் அவர் என்னை அப்படி தான் பார்க்குறார், அவர் என்னை அப்படி தான் நம்புறாரு. நான் இந்த படத்தை வந்து ரொம்ப பிடிச்சி போய் இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்லாம் சொல்லி அவர்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்லி அவர் இதை பண்ணுறார் அப்படின்னும் போது ஷூட்டிங்க்கு 2 மாதம் முன்னாடி நான் அவர்கிட்ட சொன்னேன், இல்லை எனக்கு பண்ண பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். காரணம் என்னென்னா இந்த படம் ரொம்ப பெருசாக இருந்தது, எக்கச்சக்க ஆர்டிஸ்ட்டு, எக்கச்சக்க செலவு. அந்த சலூன் நாங்கள் படத்தில் காட்டுறதுக்கு மட்டுமே ஒரு 1.5 கோடி 2 கோடி ரூபாய்க்கு செட்டு போட வேண்டியிருந்தது. ஸோ இவ்வளோ செலவு இருக்குது, இது நான் பண்ணணுமா, இது தாங்குமா அப்படின்னும் போது அவர்கிட்ட ஒரு வாட்டி கதை சொல்கிறதே ரொம்ப கஷ்டம். ஏற்கனவே சிங்கப்பூர் சலூன் கதையை ஒரு வாட்டி கேட்டவர் அடுத்த நாளைக்கு ஃபுல்லாக உட்காந்து திருப்பி ஒரு 3 மணி நேரம் கதை கேட்டு இதை நீ பண்ண, எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நான் பண்ணுறேன், என்னை நம்பி உள்ளவா அப்படின்னு சொல்லி இதை ப்ரொடியூஸ் பண்ணி என்னோட ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த படத்து வரைக்கும் என் கூடவே இருக்கிற, இதுக்கப்புறமும் இருக்க போகிற காரணத்துக்காக ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்தோட டான்சர்ஸ் 8 பேர் வந்தீங்க. நீங்கள் இந்த படத்தோட டைரக்டரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம், அவங்களுக்கும் எங்களோட நன்றி. அண்ட் நான் நிறைய பேர் மிஸ் பண்ணல. அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம், சோஷியல் மீடியாவில் நான் வந்து பார்த்தேன்னு சொல்லிட்டு என் டீம்லேருந்து சொன்னாங்க. உதயநிதி ஸ்டாலின் நடித்து ஒரு படம் வந்தது கொஞ்ச நாள் முன்னாடி, நெஞ்சுக்கு நீதி. அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு நான் வந்து கெஸ்ட்டாக வந்திருந்தேன். ஏன்னா அந்த படம் ப்ரொடியூஸ் பண்ண போனி கபூர் அவர்கள் தான் நான் நடித்த வீட்டில் விசேஷம் ப்ரொடியூஸ் பண்ணார். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நான் சொல்லியிருந்தேன், நானும் உதயம் ஒரே வீட்டில் பொண்ணு எடுத்திருக்கோம் அப்படி சொல்லியிருந்தேன். ஏன்னா 2 பேரும் ஒரே கம்பெனியில் பணம் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ இமீடியட்டாக அவர் பேச வரும்போது சொன்னார், ஆமாம் நாங்கள் 2 பேரும் ஒரே வீட்டில் தான் பொண்ணு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை மீன் பண்ணி சொன்னார். ஸோ இந்த 20 செகண்ட் ஆடியோ கிளிப்பை வண்டி வீடியோ கிளிப்பை வண்டி ட்விட்டர்லலாம் போட்டு என்னோட ஒய்ஃபும் அவரோட ஒய்ஃபும் அக்கா தங்கச்சி, நாங்கள் 2 பேரும் ஒரே வீட்டில் பொண்ணு எடுத்திருக்கோம். ஆர்ஜே பாலாஜி உழைப்பால் உயர்ந்தவன் நினச்சா அவனும் வந்து அரசியல் பின்புலத்தால் தான் உயர்ந்தான், அதனால தான் இன்னைக்கு சிங்கப்பூர் சலூன் படத்தை ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு. அட பாவிங்களா, அந்த வீடியோ இன்னொரு 5 செகண்ட் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும், இல்லை கொஞ்சம் திருப்பி அந்த வீடியோவை பார்த்துருந்தாலே போனி கபூர் உட்காந்துருப்பாரு, புரிஞ்சிருக்கும். ஸோ அதனால அவங்க வாங்கலை. ரெட் ஜெயின் இன்னைக்கு ஒரு மார்க்கெட் லீடர்ஸ். அவங்க வந்து நல்ல படங்கள் மட்டும் தேடி வாங்குறாங்க, இல்லை ரொம்ப பெரிய படங்களாக அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தை அவங்க பார்த்து அவங்க டீமுக்கு ரொம்ப கண்டென்ட் பிடிச்சி இதை நம்பி தான், இந்த கண்டென்ட் நம்பி தான் அதை வாங்குறாங்க. ஸோ பியூர்லி ஆன் மெரிட். ஸோ நான் அவருக்கு சகலைப்பாடி இல்லை, நான் ஒரு வானம்பாடி, ஒரு ஓரமாக பறக்கிறவன். அண்ட் ஃபைனலாக இந்த சிங்கப்பூர் சலூன் ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேலே இருக்கிற பசங்களுக்கு இது உங்களுக்கான படம். நான் சொல்கிறது வந்து போன ஜென்ரேஷனில் இருக்கிற முக்கால்வாசி பசங்க இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும்னு ஒண்டி தான் இருக்கும். பட் ஆனால் இந்த ஜென்ரேஷனுக்கு அந்த பயம் இல்லை. ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகலாம், யூடியூபர் ஆகலாம், இன்ஸ்டாகிராமர் ஆகலாம், இல்லை விளாகர் ஆகலாம். இது மாதிரி புதுசாக செருப்பு தைச்சா கூட நான் செமையாக தைப்பேன் அப்படின்ற ஆட்டிடியூடில் இருக்கிற உங்களுக்கு இந்த படம் பயங்கரமாக கனெக்ட் ஆகும். ஏன்னா இந்த வேலையை இவங்க தான் செய்யலாம், இந்த வேலை இவங்களோட தொழில், இந்த வேலை இந்த ஜாதிக்காரங்குது அப்படின்ற விஷயத்தெல்லாம் உடைச்சு இந்த உலகம் வந்து ரொம்ப தூரம் முன்னாடி போயிடுச்சு. எங்கேயோ நம்ம ஊரில் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத இல்லை தெரிஞ்ச இடத்துலையே இன்னும் அதே நிலைமை இருக்கும்போது, இல்லை அப்படி கிடையாது, எந்த வேலை வேணாலும் யார் வேணாலும் செமையாக பிடிச்சி பண்ணால் மேலே போகலாம் அப்படின்றத ரொம்ப இன்ஸ்பைரிங்காக எனக்கே வந்து நடிக்கும்போது இது நிறைய பேருக்கு கனெக்ட் ஆனால் செமையாக இருக்கும்னு ஆசையாக பண்ண படம் தான் இது. ஸோ ஃபார் எவ்ரி யங்ஸ்டர்ஸ், நீங்கள் எங்கே இருந்தாலும் என்ன பண்ணாலும் செமையாக படிச்சிருங்க. அந்த செமையாக படித்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பேஷன் எது இருந்ததுன்னா அந்த பேஷன் நோக்கி போங்க. இந்த படம் அதையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லி, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் வந்து நான் இதோடு முடிச்சுக்கிறேன். டைரக்டருக்கும் நானும் பேசும்போது எனக்கு ஒரு விஷயத்தில் ஒண்டி உடன்பாடு இல்லை. அவர் சொன்னார், சின்ன வயசுலேருந்தே வந்து சலூனில் ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்படுற ஒருத்தன் காலேஜ் அவங்க அப்பாக்காக போகிறான், ஆனால் அவன் ஒழுங்காகவே படிக்கலை, அவனை புரிஞ்சுக்கிட்டு அப்பா வந்து அவனை ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. எனக்கு வந்து என்னென்னா, இல்லை சார் அவன் நல்லா படிக்கட்டும்,
அப்படின்னா ஏன் அப்படின்றீங்க, ஏன் அப்படின்னு கேட்டார். எதுவுமே வரல அதனால் அவன் முடி வெட்ட போயிட்டான்னு இல்லாமல் அவனுக்கு எல்லாமே வரும், செமையாக படித்தான், இருந்தாலும் அவன் பிடிச்சதை செலக்ட் பண்ணான் அப்படின்றதுல இன்னும் கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன் இருக்குன்னு தோணுச்சுன்னு அதுதான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறதா இருந்தாலும் பயங்கரமாக படிச்சிருங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வேல்ஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து கொஞ்சம் பேர் வந்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எந்த காலேஜில் படித்தாலும், இன்ஃபேக்ட் வேல்ஸ் யூனிவர்சிட்டி தான் எல்லாருமே வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன படித்தாலும், எங்கே இருந்தாலும், என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் தயவு செஞ்சு படிச்சிரு. அந்த படிப்பு தான் உன்னோட ஃபவுண்டேஷன். நான் வந்து எங்கள் வீட்டில் கிராஜுவேட் ஆன முதல் ஆள், போஸ்ட் கிராஜுவேட் 2 டிகிரி படித்த ஃபஸ்ட்டு ஆள். நான் ஒருத்தன் படித்ததுனால என்னை சுற்றி இருக்கிற 50 பேரோட வாழ்க்கையை என்னால் மாற்ற முடிச்சுது. எனக்கு சுற்றி இருக்கிற இப்போ 100 பேர் 1000 பேராக மாறுது. ஸோ படிப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை படிச்சுட்டு உனக்கு பிடிச்ச பேஷனை பண்ணுறதுக்கான ஒரு லைஃப்பை தேடிக்கோ. இந்த படம் அதுதான் சொல்லும். எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும், யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் ஜனவரி 25 ரிலீஸ் ஆக போகுது தியேட்டர்ஸில். ஸோ ஒரு 4 நாள் வீக்கெண்ட் கிடச்சிருக்கு. ஸோ மீடியா எனக்கு ஆர்ஜேவாக இருக்கும்போது நான் அந்த இடத்துல உட்காந்து இதே மாதிரி ஆடியோ லான்ச் கவர் பண்ணியிருக்கேன், ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்போலேருந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போலேருந்து நான் பார்க்குற நிறைய பேர் இங்கே பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் கம்மிங். டேக் திஸ் ஃபிலிம் டு த வேர்ல்ட். நன்றி. ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டதுக்கு மன்னிக்கவும். ஆல் தி பெஸ்ட். இனிய பூசம், எங்களுக்கு தைப்பூசம் அன்றைக்கி தான் ரிலீஸ். இனிய தைப்பூசம், குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். 4 நாள் லீவு. ஆண்டி அங்கிள், தம்பி தங்கச்சி, டே பச்சை சட்டை, தியேட்டரில் போய் படத்தை பாரு. நன்றி. தேங்க்யூ சார். இப்போ சிங்கப்பூர் சலூனோட இசை வெளியீடு, ஸோ ட்ரெய்லர் வெளியீடு எங்களோட தயாரிப்பாளர் டாக்டர் ஐஸ்வரி கே கணேஷ் அவர்கள் வெளியிட மேடையில் உள்ள அனைவரும் பெற்றுக்கொள்வார்கள். ஸோ இந்த ட்ரெய்லர் லான்ச்சில் முக்கியமாக 2 பேருக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்லணும். முதல்ல ரெட் ஜெயின் மூவிஸ் மிகவும் நன்றி. அண்ட் அடுத்ததாக வி எக்ஸ்டெண்ட் ஆர் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு திங்க் மியூசிக், அவர் ஆடியோ லேபிள். தேங்க்யூ.